வெல்கம் டு அபீஸ் கைமனம். இன்னைக்கு நம்ம சேனல்ல அடை பருப்பெல்லாம் சேர்த்து ரொம்ப ஈஸியா பண்ண போறோம். வாங்க இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல அரிசி ஊற வச்சிடலாம். நான் 1 கப் இட்லி அரிசி எடுத்திருக்கேன், அதை ஊற வச்சிடலாம். இப்போ பருப்பெல்லாம் ஊற வச்சிடலாம். 1/4 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு ரொம்ப சேர்த்துட்டோன்னா அடை ரஃப் ஆகிடும். அதனால் கடலைப்பருப்பு 1/4 கப் இருந்தால் போதும். அதே அளவுக்கு துவரம்பருப்பும் 1/4 கப் சேர்த்துக்கலாம். பருப்பை தனியாக ஊற வைக்கணும், அரிசியை தனியாக ஊற வைக்கணும். இந்த மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம், ரொம்ப சேர்க்க தேவையில்லை. அரிசி சீக்கிரமாக ஊறிடும், பருப்பு ஊற கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் கொஞ்சம் முன்னாடியே ஊற வச்சுருங்க. இப்போ ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்சியிலே அரைச்சிடலாம். முதல்ல அரிசி பருப்பை சேர்க்குறதுக்கு முன்னாடி இந்த வரமிளகாலாம் முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். நான் 3 வரமிளகா எடுத்திருக்கேன். இது கூடவே 5லேருந்து 6 பல் பூண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் சோம்பு 1 டீஸ்பூனும் சின்ன ஜீரகம் 1 டீஸ்பூனும் சேர்த்துருக்கேன். கலருக்காக மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூளையும் இப்போவே சேர்த்துடலாம். இதையெல்லாம் முதல்ல ஒரு க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். ரொம்ப மையாக அரைச்சிட வேண்டாம், லேசாக கொரகொரப்பாக அரைச்சதுக்கப்புறம் பருப்பை போட்டுடலாம். பருப்பு ரொம்ப ஈஸியாக அரைப்பட்டுரும். அதனால் 2ஐயும் ஒன்றா போட்டோன்னா அடை மாவு ரொம்ப மைய வந்த மாதிரி இருக்கும். அதனால் அரிசியை ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பருப்பை போடுங்க. இந்த அளவு கொரகொரப்பாக இருந்தால் அடை சாப்பிடும் போது நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப மைய ஆட்டிட வேண்டாம். இப்போ இதை நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போ முதல்ல இதில் வெங்காயத்தை வதக்கிட்டு தான் கொட்டணும். பச்சையாக கொட்டினா இது கொஞ்சம் பச்சை வாசனை அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிய விட்டுடலாம். அதுக்கப்புறம் இதில் சின்னதாக நறுக்குனா கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் நைஸாக ரவுண்டாக நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம், அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சரியாக வதக்காமல் விட்டிங்கன்னா அடை தோசையில் நறுச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வறுத்துடலாம். முருங்கை இலை கிடச்சிச்சின்னா அடை தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 1 கப் முருங்கை இலை உருவி சேர்த்துருக்கேன். கூடவே தேங்காய் பூவும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ தேங்காய் பூ சேர்க்குறோமோ அவ்வளோ சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 1/4 கப் தேங்காய் மூடி துருவி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடலாம். மாவு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். மாவு ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது, அதுக்காக ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. மாவு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா அடை தோசை ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். தண்ணியாக தோசை மாவு மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால் தோசை மாவோட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இப்படி தூக்கி ஊற்றும் போது இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா அடை நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், வேணும்னா சேர்த்துக்கோங்க. கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதுலேருந்து 2 கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். இது ரொம்ப நைஸாக பரப்ப வேண்டாம், அடை தோசை கொஞ்சம் கனமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ சுற்றிலும் எண்ணெயை ஊற்றிக்கலாம். அடை தோசை ஓரளவு வெந்ததுக்கப்புறம் தான் திருப்பணும். கொஞ்சம் வேகங்காட்டி திருப்பிட்டோன்னா தோசை பிஞ்சிரும். குறைஞ்சது ஒரு 3 நிமிஷமாவது ஆகும் ஒரு சைடு வேகிறதுக்கு. அப்போ தான் இந்த மாதிரி பொன்னிறம் வரும் ஒரு சைடில். திருப்பிட்டு இன்னும் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். பார்க்கும்போதே தெரியும், இது கலரை பார்த்தாலே தெரியும் நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்குன்னு. இதுக்கு துவையெல்லாம் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய கிறிஸ்பியான அடை தோசை ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் பருப்பெல்லாம் சேர்த்துருக்கனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.